ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட கௌரி சீரியல் புதியில கௌரி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாருமே சேர்ந்து பெங்களூர் போயிருக்காங்க ரீசெண்டாக. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சீரியலில் நடிச்சிட்ருக்க ஒரு பிரபலத்துக்கு வந்து ரீசெண்டாக திருமணம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. சீரியலை கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவரோட நேம் வந்து சேத்தன், அனுஷா பெண்ணோட நேம். அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம். அந்த மேரேஜ்க்கு வந்து நம்மளோட கௌரி டீம் எல்லாருமே, டெக்னீஷியன்லேருந்து நடிகர் நடிகையிலேருந்து எல்லாருமே போயிருக்காங்க. ஹீரோயின் அஞ்சு மேம் எல்லாருமே போயிருக்காங்க. ஸ்வேதா அந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்வேதா அவங்களுமே போயிருக்காங்க. அங்கேருந்து ஒரு சில வீடியோஸ், புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஷேர் ஆயிருந்துச்சு நேற்றுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அஞ்சு மேம் வந்து அவங்களோட க்யூட்டான ஒரு வீடியோவோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சேத்தன் அப்படிங்கிறவர் தான் சீரியலில் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நடிக்கிறாரா இல்லை பேக் அண்ட் டெக்னீஷியனான்னு தெரியல. நரேந்தர் அவருமே வந்து போயிருந்தார். ஹீரோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. நம்ம கௌரி டீம் எல்லாருமே ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பெங்களூர் போய் அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஸ்வேதாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஞ்சு மேமை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். ஏன்னா நான் சீரியல் பார்க்காததுனால சீரியலில் பார்க்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் புகைப்படத்தில் இப்போ தான் பார்க்குறேன். கௌரி டீம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.